வணக்கம். துலாம் ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. துலாம் ராசியான உங்களுக்கு இந்த 2025இல் 4 ராஜகிரகங்களும் பயிற்சி பெற்று அற்புதமான சிறப்பான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமருவதுதான் துலாம் ராசி. முதலில் 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார். 2025 ஏப்ரல் மாதத்தில் ராகு கேதுக்கள் பயிற்சி. 2025 மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி. இந்த 4 ராஜ கிரகங்களும் பயிற்சி பெற்று துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய கிரகங்களாகவே இருப்பதுதான் இந்த 2025. நற்பலன்களை கிரகங்கள் தர நல்ல இடத்தில் அமர வேண்டும். அந்த நல்ல இடத்தில் அமர்ந்தால் ஏழையாக இருப்பவர்கள் கூட பணக்காரர்களாக வாழ முடியும். சாதாரணமாக இருக்கின்ற மனிதர்கள் கூட பல சாதனைகளை புரிய முடியும். இந்த 2025இல் துலாம் ராசியான உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமருவது இது வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் போருக்கு சென்றாலும் மாபெரும் வெற்றின்னு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் சொல்லுது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமருவதே ஒரு யோகம்தான். சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் 6ஆம் இடத்தில் அமருவார். 30 மாதங்கள், கிட்டத்தட்ட 2 வருடமாவது உங்களுக்கு நற்பலன்களை சனி பகவானால் தர முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் துல்லியமான பலன்களை சொல்ல வேண்டுமென்றால் சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்தால் திடீர் பணக்காரர் ஆக முடியாது. ஆனால் பல ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லை, நோய் தொல்லை, சொத்தால் பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, வீட்டால் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பணத்தில் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் கோர்ட்டு கேஸு வழக்கு, இப்படி பல வகையான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து முற்றிலுமாக விலகக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல இடம்தான் சனி பகவான் அமருவது. இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் கட்டாயமாக பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக மீண்டு வந்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய பல வகையான நற்பலன்களில் முக்கியமானது இதுதான். அடுத்தது ராகு கேது. ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் ராகு பகவான் 5ஆம் இடத்தில் அமருவார். கேது பகவான் 11ஆம் இடத்தில் அமருவார். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார். ஆனால் 11இல் அமரக்கூடிய கேது பகவான் திடீர் பணக்காரர்களை உருவாக்குவார். திடீர் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் தனலாபங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தால் உதவி கிடைக்கும். பல ஆண்டுகளாக உங்களுடைய கனவாக இருந்த எதுவாக இருந்தாலும் அதுக்காக நாம் உலகத்திலே முதல் பணக்கார ஆயிடும்ன்றதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. பல ஆண்டுகளாக நீங்கள் நல்ல வேலையில் செய்யணும், நல்ல வேலையை செய்யணும், புதிதாக தொழில் தொடங்கணும், இல்லை
வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணும், இல்லை வாங்கி இருக்கிற இடத்துல வீடை கட்டணும், இல்லை கட்டி பாதியிலே நிற்கிற வீட்டை அதை பூர்த்தி செய்து கிரக பிரவேசம் செய்யணும். இல்லைன்னா பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கனவாக திருமணம் கூட இருக்கலாம், புத்திர வாக்கியம் கூட இருக்கலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதா கூட இருக்கலாம். அது உங்கள் ஜாதக அமைப்பை பொறுத்தது. இப்படி பல வகையான ஆசைகளை, கனவுகளை நிறைவேற்றி கொள்வதற்காக வழிகாட்டுவது தான் கேது பகவான். இந்த ராகு கேது பயிற்சியிலே மிகவும் அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ராசியாக துலாம் ராசி இருக்கும். சரி, கேது பகவான் யோகசாலிகளாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் திடீர் பணக்கார யோகங்களை தரக்கூடிய அமைப்பில் அமருவது நல்ல விஷயம்தான். இது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் துலாம் ராசி, கோடிக்கணக்கான பேர் துலாம் ராசி, அனைவருக்கும் இந்த பலன் பொருந்துமா? பொருந்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குடும்பத்தை கட்டி காக்கிற பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, வியாபாரம் செய்கிற ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, சொந்த தொழில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க, முதியோரும் இருக்கிறாங்க, இளம் வயது பிள்ளைகளும் இருக்காங்க. ஒன்றுமே செய்யாமல் வெறும் படிப்பை மட்டும் வாழ்க்கையாக நினச்சிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லோருக்கும் இந்த பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா, கட்டாயமாக கிடைக்காது. ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு, குடும்ப தலைவன் அல்லது தலைவி, சொந்தமாக தொழில், வியாபாரம், பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யோகம் இருக்கும். இதையும் 10 மடங்கு தான் உண்மைன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசான்னு ஒன்று நடக்கும். அந்த தசா வலிமையாகவும் யோக தசாவாகவும் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய தசாவாகவும் இருந்துவிட்டால் நீங்கள் தான் அந்த பணக்காரர். இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எல்லாமே நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு புரியாத புதிர் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கீங்களே கேள்வி வரும். முதல்ல சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான துலாம் ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அனைவருக்கும் ஒரே ஒரு பலனாக இருந்துவிடும் என்று பொய் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் யோகசாலிகளாகவும் பணக்காரர்களாக மாற்றுவது. அதை தவிர்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது, யோகங்கள் கிடைக்க போகிறது, பொது பலனை அடித்து விட்டுட்டு போக வேண்டியது தான். இவ்வளவு விளக்கமெல்லாம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சிறு ஏமாற்றம் உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ஆவரன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி ஆவரன்னு சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு மனம் சங்கடப்படக்கூடாது. சரி, நல்ல தசா நடந்தால் நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. கெட்ட தசாவாக இருந்தால் எதுவும் நடக்காதா? கிடைக்கும். கிடைக்காததுக்காக 11க்கு வராரு கேது பகவான். உங்களை காப்பாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக வராரு ராகு பகவான் 5ல். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை முடிக்கக்கூடாது என்பதற்காக வருகிறார் 6ஆம் இடத்தில் சனி பகவான். உங்களுக்கு இத்தனை மாதமாக பல வகையில் துன்பங்களை கொடுத்து வந்த குரு பகவான் 9க்கு வரார். இது யோகம்தான். தசாவே சரியில்லைனாலும் யோகம்தான். இப்போது தசா சரியில்லைன்னு வச்சுக்குங்க. உங்களுக்கு இந்த யோகமாகப்பட்டது கிடைக்கும், உங்களுக்கு அதிகப்படியாகவும் கிடைக்கும். ஆனால் கிரகங்கள் மாறும்போது, இப்போ நமக்கு ஒருத்தர் காசு பணம் கொடுக்குறாங்க, சொத்து கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த கிரகங்கள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மாறும்போது பலன்கள் சொற்ப பலன்களாக மாறிவிடும். அப்போ என்ன சொல்லுவீங்க? எந்த யோகமும் கிடைக்கல, ஜோசியம் பொய், சாகிறது மெய்ன்னு ஒரு பெரிய தத்துவத்தை பேசிட்டு விலகி போயிடும். ஆகையால்
2025 முதலில் சனி பயிற்சி, அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி, அதற்கு பிறகு குரு பயிற்சி. தசா மட்டும் உங்களுக்கு வலிமையாக இருந்துட்டா இன்னும் பல ஆண்டுகளானாலும் உங்கள் நினைவில், உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நற்பலன்களை கட்டாயமாக 4 கிரகங்களும் செய்யும். இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நற்பலன்கள் நடந்தால் மனம் சந்தோஷமடையும், கெடுபலன்கள் நடந்தால் மனம் வருத்தப்படும், சங்கடமான வார்த்தைகளை பேச வைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நற்பலன்களா, அதிகப்படியான நற்பலன்களா, மத்தியமை பலன்களா என்பதை உங்கள் ஜாதகமே முடிவு செய்யும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.